ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து டிஎன்பிசி மேக்ஸ் இல்லைன்னா அது வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்லையும் பிசி எக்ஸாம்ஸ்லையும் சைக்காலஜின்னு சொல்றாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் டைம் அண்ட் ஒர்க், அதெல்லாம் பார்க்க போகிறோம். சில ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை எவ்வளோ நாட்களில் செஞ்சால் எவ்வளோ ஆட்கள் அதே வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்க, இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் டைம் அண்ட் ஒர்க்கில். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் m2 d2 by w2 second formula. இந்த ஃபார்முலா தெரியுதா? இந்த ஃபார்முலால எம்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மென், அதாவது இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் எம். டிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேஸ், அவங்க ஒர்க் பண்றது, எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க. டபிள்யூங்கிறது டோட்டல் ஒர்க், அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றது. இதுல இந்த ஹச், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சம்ல வந்து டேஸும் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாள்ல இத்தனை ஹவர்ஸும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, 12 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ், அப்படி ஏதாவது சம்ல ஹவர்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சம்க்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும், ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்த சம்க்கு. ஓகேவா? இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏங்கிறவர் வந்து ஒரு ஒர்க்கை 10 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? அதே ஒர்க்கை பி வந்து முடிக்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறாரு. இப்ப நம்ம வந்து டோட்டல் ஒர்க், மொத்த வேலை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மொத்த வேலை கண்டுபிடிப்பீங்க, எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 10 and 15, இது நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 30. ஸோ இப்போ மொத்த வேலை வந்து 30. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை, ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாரு அப்படின்னு மொத்த ஒர்க் வந்து 30. அதை எவ்வளவு நாள் முடிக்கிறாரு, 10 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு 3 பகுதி வேலை பார்ப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி பி வந்து மொத்த வேலை எவ்வளவு, 30. எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிப்பாரு, 15 நாள். அப்போ பி வந்து ஒரு நாள்ல எவ்வளவு பகுதியை வேலை முடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ நம்மளோட சம்ஸ்ல வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேஸோட எல்சிஎம் தான் வந்து மொத்த வேலை. ஓகேவா? அது ரொம்ப பேஸ். அப்புறம் அந்த மொத்த வேலையில இருந்து ஒவ்வொருத்தரோட வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். அவங்களோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம் வந்து பேஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து உள்ள சம்ஸ் எல்லாம் வரப்போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எப்படி வந்து மொத்த ஒர்க், அதாவது டோட்டல் ஒர்க் அப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த கேட்பாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த வேலையை செஞ்சு எவ்வளவு நாள் முடிப்பாரு, இப்படி ஒரு கேள்வி பார்த்துருப்பீங்க. அதை எப்படி சால்வ் பண்றது பார்ப்போம். கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை, ஓகே, அந்த வேலை எவ்வளவு உங்களுக்கு நமக்கு தெரியாது, எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 days, அதாவது 12 நாட்கள்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்குன்னா, ஏ மட்டும் அதே வேலையை எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 நாட்கள் எடுத்துக்கிறாரு அவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. இப்ப நம்மளோட கேள்வி என்ன, இது வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். பி மட்டும்
அந்த வேலையை செஞ்சா அவருக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இப்ப இந்த கேள்வியில நம்ம அந்த வேலை சொல்ல எந்த வேலை 12க்கும் 21க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12 and 21 நமக்கு தெரியும், அது வந்து 84. இதுதான் வந்து மொத்த வேலை. ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை இது வரைக்கும் தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏயும் பியும் சேர்ந்த வேலை எவ்வளவு முடிக்கிறாங்க? 12 நாட்கள்ல. அப்ப ஏயும் பி சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத எப்படி பார்க்கறது? ஒரு நாள் வேலை, ஒரு நாள் வேலை யாரோட பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஏ பி சேர்ந்து எவ்வளவு என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒரு நாள். அப்ப என்ன பண்ணணும்? மொத்த வேலை எவ்வளோ? 84. கரெக்டுங்களா? அவங்க எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க? 12 நாள்ல. இவனுக்கு 12. அப்ப ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல இந்த வேலையை முடிப்பாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கறாங்க? 7 பகுதி பார்க்கறாங்க. எவ்வளவு நாளுக்கு? ஒரு நாளையில ஒரு மொத்த ஒர்க் 84 அப்படிங்கிறது மொத்த ஒர்க்கு. அதுல 7 பகுதியை வந்து ஒரு நாள்ல ஏ பியும் சேர்ந்தா முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஏ மட்டும் இருக்காருல்ல, அவர் மொத்தமா அந்த வேலையை எவ்வளவு நாள் பார்க்கறாரு? 21 நாள்ல பார்த்துருவாரு. ஏ பண்ணது வேலையை பார்த்தா அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கறாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் வேலை ஆஃப் ஏ. மொத்த வேலை எவ்வளோ? 84. மொத்தமா அவர் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு மட்டும் பார்த்தா 21 நாள்ல. அப்ப 21 பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏ மட்டும் பார்த்தாரு. ஒரு நாளைக்கு ஏ மட்டும் 4 பகுதி வேலை பார்க்கிறாரு. ஓகேவா? ஒரு நாளைக்கு. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம பி மட்டும் பார்க்க போறோம். பி மட்டும் ஒரு நாளைக்கு எப்படி பார்ப்பாருன்னா, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல 7 பகுதி பார்க்கறாங்க. ஏ மட்டும் 4 பகுதி பார்க்கறாங்க. அப்ப பி வந்து மிச்சம் இருக்கிறத பார்ப்பாரு. அப்ப பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 3 பகுதி. இப்ப பியோட ஒரு நாள் வேலையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன கேக்குறாங்க? மொத்த வேலையை பி மட்டும் பார்த்திருந்தா எத்தனை நாள்ல பண்ணுவாருங்கிறத கேள்வி. அப்ப என்ன பண்ணணும்? மொத்த வேலை வந்து 84. கரெக்டா? இது பி ஒரு நாள்ல எவ்வளவு பார்க்கறாரு? 3 பகுதி பார்ப்பாரு. அப்ப 84 டிவைடட் பை 3 அப்படின்னா எவ்வளவு வரும்? 28 நாட்கள் ஆகும். சோ கொடுத்திருக்க வேலையை வந்து பி மட்டும் பார்ப்பதற்கு 28 நாட்கள் ஆகும். ஓகேவா? இப்படி ஒரு சம் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2015 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்துருந்துச்சு, டைம் அண்ட் ஒர்க் வச்சு. அந்த கேள்வி இப்ப நான் அதுக்கு சால்வ் பண்ண போறேன். இது புரிஞ்சுச்சுல? ஓகே. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல டைம் அண்ட் ஒர்க் வச்சு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். 8 பேர் ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 10 பேர் அதே வேலையை எவ்வளவு நாட்கள்ல முடிப்பாங்க? இதான் கேள்வி. இப்பதான் நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வரோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே வேலை தான். ஸோ இந்த ஃபார்முலால W1 W2 ரெண்டும் சேம் தான். ஸோ அதை எழுத வேணாம். அப்போ பார்த்தீங்கன்னா M1 இன்டூ D1 இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ D2. இப்போ M1 D1 என்ன? ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கான்? 8 பேர் ஒரு வேலையை 15 நாள் முடிப்பான். ஸோ 8 பேர். ஸோ இது வந்து M1. 15 நாள் இது வந்து D1. செகண்ட் டைம் என்ன கொடுத்துருக்கான்? அப்போ 10 பேர் அதே வேலையை எவ்வளவு நாள் முடிப்பான்? ஸோ இது வந்து M2. ஸோ D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8
இன்ட்டு 15 ஈக்குவல் டு 10 இன்ட்டு D2. ஓகேவா? 8 இன்ட்டு 15 எவ்வளோ? 5 8 80, 5 8 40, 120 டிவைடட் பை 10. இதான் வந்து D2. ஸோ தூங்கினா அப்போ D2 10 பேர் அதே வேலையை பார்த்தாங்கன்னா எவ்வளோ முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல 2015 கேட்டிருந்த கேள்வி. ஓகே, இவ்வளவுதான் அதில் கேட்பாங்களா? மெனல் ஒர்க்ல வந்து இது மட்டும் இருக்கா? இதை காட்டிலும் கொஞ்சம் டஃப்பான ஒரு சம் ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்ன மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்குவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்த்து வேலையை பார்த்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் விலகிட்டார். அந்த வேலையில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தர் விலகிட்டாரு, மிச்சம் இருக்கவங்க மட்டும் வேலையை பார்க்குறாங்க. அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த கேள்விக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப கூர்மையாக கவனிங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேலை தான். அந்த வேலையை வந்து ஏபி சேர்ந்து 15 நாள்ல முடிப்பாங்க. ஓகேவா? பி சி இவங்க அதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? 30 நாள் எடுக்கிறாங்க. சியும் ஏவும் சேர்ந்தாங்கன்னா 18 நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒரு 9 நாளைக்கு சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. 9 நாட்களுக்கு ஏ பி சி 3 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறார்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? ஏ வந்து போயிடுறாரு. ஓகேவா? இப்போ பியும் சியும் மட்டும் சேர்ந்து ரிமைனிங் இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் கேள்வி. ஃபைன். இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஒர்க் மொத்த வேலையை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நாட்கள் 15, 30, 18. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. 15, 30, 18 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 90 வரும். ஸோ இந்த 90ங்கிறது தான் மொத்த வேலை. ஓகேவா? இப்ப நமக்கு என்னன்னா தெரியும், ஏயும் பியும் 15 நாள் எடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஏ அண்ட் பியோட ஒரு நாள் வேலை என்ன? நம்ம இப்போ வந்து எல்லாரோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க போறோம். ஏயும் பியும் சேர்ந்து 15 நாள் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்ப ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தோம்? மொத்த வேலை 90 டிவைடட் பை 15. அதே மாதிரி பிஎன்சியோடதும் சிஎன்டியோடதும் எல்லாரோட ஒரு நாள் வேலையை தான் நம்ம பார்க்குறோம். 90 டிவைடட் பை 90 டிவைடட் பை பிசினா 30, சிஏ 18. என்ன ஆன்சர் வரும்? 15 90 எவ்வளோ? 6. ஓகேவா? 30 90 தெரியும் நமக்கு 3. 18 90 5. இவங்க எல்லாருமே ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 பகுதி அந்த ஒரு வேலை குறிப்பிட்ட வேலை 6 பகுதி முடிச்சிருவாங்க. பியும் சேர்ந்து குறிப்பிட்ட வேலை 3 பகுதியை முடிச்சிருப்பாங்க. சியும் ஏ மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா 5 பகுதி முடிப்பாங்க. இதான் அவங்களோட திறன். ஓகேவா? ஒரு நாள் வேலை, ஒரு நாளைக்கு 3 பேருமே. இப்போ இது 3 நமக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது 3ஐயும் கூட்டுறோம். அதாவது ஒரு நாள் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு பார்ப்பாங்க? ஓகேவா? பாத்தீங்கன்னா 3ஐயும் கூட்டி என்ன வரும்? 2 into a plus b plus c is equal to 14 வரும். 6 கூட்டல் 3 கூட்டல் 5 14. இதே சார் 2a plus b plus c கேட்டீங்கன்னா
இதுல எத்தனை ஏ இருக்கு? 3 பேர் சேர்த்து 1 2 ஏ இருக்கு. எத்தனை பி இருக்கு? 2 பி இருக்கு. எத்தனை சி இருக்கு? 2 சி இருக்கு. ஸோ 2 a plus b plus c வந்து 14. அப்போ ஏ பி சி 3 பேருமே சேர்ந்து எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்க? 14 டிவைடட் பை 2னா இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல 3 பேரும் சேர்ந்து 7 பகுதி வேலையை வந்து அவங்களால முடிக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க? 9 நாளைக்கு ஒன்னா ஒர்க் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபார் 9 days ஏயும் பியும் சேர்ந்து 9 நாள் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. 9 நாள் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்க்க முடியும்? 7 வேலை பார்க்க முடியும். அப்போ 9 நாள் எவ்வளவு பார்த்துருப்பாங்க? 63 பகுதியை முடிச்சிருப்பாங்க. எதுல? இந்த மொத்த இந்த 90 பகுதியில 63 பகுதியை வந்து 9 நாள் வேலை பார்த்து முடிச்சிருப்பாங்க. இப்ப மிச்சம் எவ்வளவு பகுதி இருக்கு? 90 மைனஸ் 63 இப்ப 27. இந்த 27 மிச்சம் இருக்கிற வேலையை வந்து பிஎன்சி மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள் முடிப்பாங்கிறதான கேள்வி. பிஎன்சி வந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? 3 பார்ப்பாங்க. இது நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ மிச்சம் இருக்க வேலையை வந்து எவ்வளவு நாள் முடிப்பாங்க? 27 இருக்கு. சோ மீதம் உள்ள வேலை கரெக்டா? யாரு? பிஎன்சி. மீதமுள்ள வேலை எவ்வளவு? 27. இவங்களால ஒரு நாள்ல எவ்வளவு பார்க்க முடியும்? 3. அப்ப 27 டிவைடட் பை 3 எவ்வளோ? 9. சோ பிஎன்சி மீதமுள்ள வேலையை 9 நாள்ல முடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுச்சா? ஆப்ஸ் அதாவது டிஎன்பிசி மேக்ஸ் எஸ்ஐ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு சம் நிறைய போட்டு பாக்குறீங்களோ உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல மேக்ஸிமம் இவ்வளவு சம்ஸ் தான் வரும். இதை தவிர்த்து வேற சம்ஸ் வருதுன்னா அது நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கும். நீங்க வந்து அதை வந்து அங்கே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய டெஸ்ட் எழுதுங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் யூடியூப்ல பாருங்க. கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.